வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோல உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன? எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஸ்னிஃபர் லீக் டெஸ்ட் மெத்தட். ஸோ இத பத்தி தான் வந்து இந்த வீடியோல வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ என்னென்ன எக்யூப்மெண்ட்லாம் தேவை இந்த டெஸ்ட் பண்றதுக்கு? ஸோ அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் எப்படிலாம் நம்ம வந்து இந்த டெஸ்ட்ட வந்து கண்டக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா. ஸோ ஏன் வந்து இந்த டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம்? ஸோ எதுக்காக கண்டக்ட் பண்றோம்? எல்லாமே வந்து இந்த வீடியோல வந்து நம்ம வந்து தெளிவா வந்து பார்த்து தெரிஞ்சுப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த ஸ்னிஃபர் மெத்தட் இது மூலியமா நம்ம என்ன வந்து கண்டுபிடிப்போம்? என்னத்த நம்ம வந்து டிடெக்ட் பண்ணுவோம் அப்படி பார்த்தீங்கன்னா, கேஸ். அந்த ஏதாச்சும் லீக் ஆகுதா? கேஸ் லீக் ஆகுதா? அப்படின்னு வந்து டிடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் வந்து இந்த ஸ்னிஃபர் மெத்தட். ஓகேங்களா? ஸோ என்ன கேஸ வந்து இது டிடெக்ட் பண்ணும்? என்ன மாரி கேஸ் பார்த்தீங்கன்னா, ஹீலியம். சரிங்களா? ஸோ ஹீலியம் ஏதாச்சும் லீக் ஆச்சுன்னா, இது வந்து காட்டும். இந்த இடத்துல வந்து ஹீலியம் கேஸ் வந்து லீக் ஆகுது அப்படின்னு வந்து காட்டும். ஸோ இதில வந்து ஒரு ப்ரோப் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ரோப்ப வந்து கொண்டு போகும்போது, அது வந்து சக் பண்ணும். சக் பண்ணும்போது ஹீலியம் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து அலார்ம் அடிக்கும். சரிங்களா? அலார்ம் அடிக்கும். அப்ப அந்த இடத்துல லீக் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அப்படித்தான் வந்து லீக்க வந்து நம்ம வந்து கண்டுபிடிப்போம். சரிங்களா? ஸோ இப்ப நம்ம டியூபு, அதுக்கப்புறம் வெல்டிங்கு, சரிங்களா? இந்த மாரி இடத்துல வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருப்போம். 2 டியூப வந்து நம்ம வந்து வெல்ட் மூலியமா ஜாயின் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஸோ ஃபிளாஞ்ச வெல்ட் மூலியமா நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருப்போம். சரிங்களா? அப்புறம் த்ரெட் ஜாயிண்ட் இருக்கும். ஸோ அந்த இடத்துலலாம் வந்து கரெக்ட்டா ப்ராப்பரா சீல் ஆயிருக்கா? எந்த ஒரு லீக் இருக்கா? சரிங்களா? அத வந்து நம்ம இந்த மெத்தட் மூலியமா ஈஸியா வந்து டிடெக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அந்த அந்த ஸ்னிஃபர் ப்ரோப வந்து அப்படியே கொண்டு போகும்போதே, நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். அந்த இடத்துல லீக் இருக்கு. சரிங்களா? அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஹீலியம் கேஸ் வந்து இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்ப நான் வந்து டியூப வந்து செக் பண்ண போறேன். சரிங்களா? டியூப்ல வந்து எதுவும் லீக் இருக்கா? ஜாயிண்ட்ஸ் எதுவும் லீக் இருக்கான்னு நான் செக் பண்ண போறேன். ஸோ நான் செக் பண்றதுக்கு முன்னாடி அந்த டியூப வந்து பிரஷரைஸ் பண்ணணும். எத வச்சு பிரஷரைஸ் பண்ணணும்? ஹீலியம் கேஸ வச்சு நம்ம வந்து பிரஷரைஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஸ்னிஃபர் ப்ரோப வந்து கொண்டு போணும். அந்த ஃபுல் லென்த்துக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போய் பார்க்கணும். ஸோ லீக் இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்படி போய்க்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அலார்ம் அடிச்சோம்னா அந்த இடத்துல லீக் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அத வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஸ்னிஃபர் மெத்தட் வந்து ஃபாலோ பண்றோம். ஓகேங்களா? இந்த ஸ்னிஃபர் மெத்தட் வந்து நம்ம வந்து பண்றதுக்கு என்னென்னலாம் தேவைப்படுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லீக் டிடெக்டர் யூனிட். அதுக்கப்புறம் ஸ்னிஃபர் ப்ரோப். சரிங்களா? அப்புறம் ஹீலியம் சென்சார். அப்புறம் இன்டர்னல் வேக்கம் பம்ப் உள்ள இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டிஸ்ப்ளே அலார்ம் சிஸ்டம். ஸோ அந்த மிஷின்ல பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இங்க தான் வந்து அந்த இதுதான் டிஸ்ப்ளே அலார்ம் சிஸ்டம். இதுல வந்து உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ அலாரம் அடிக்கும்போது உங்களுக்கு அந்த அந்த டிஸ்ப்ளே வந்து ரெட் கலர்ல வந்து உங்களுக்கு வந்து காட்டும். ஓகேங்களா? இதுக்குள்ள தான் வந்து இந்த வேக்கம் பம்பு எல்லாமே வந்து இருக்கும் உள்ள. சரிங்களா? என்டையர் யூனிட்டா வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும். இது இங்க பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து அந்த ஸ்னிஃபர் ப்ரோப்ன்னு சொல்லுவோம்ல, இதுதான் அந்த ஸ்னிஃபர் ப்ரோப். சரிங்களா? உள்ள வந்து ஹாலோவா இருக்கும். இது வந்து சக் பண்ணும். ஓகேங்களா? சக் பண்ணும்போது தான் அந்த ஹீலியம் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு அலார்ம் வந்து அடிக்கும். சரிங்களா? ஸோ அந்த மிஷின்லயே வந்து உங்களுக்கு லீக் ரேட்ட வந்து மென்ஷன் பண்ணும். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா, நார்மலா வந்து 1 × 10⁻⁹ ஸ்டாண்டர்ட் சென்டிமீட்டர் கியூப் பெர் செகண்ட். ஸோ சம்டைம் வந்து 1.013 × 10⁻⁹ மில்லிபார் லிட்டர் பெர் செகண்ட். ஸோ இதில தான் வந்து இந்த லீக் ரேட் வந்து இருக்கும். ஸோ இந்த இதில வந்து இருக்கும். ஸோ அந்த லிமிட்ட தாண்டிருச்சு அப்படின்னா, அலார்ம் வந்து ட்ரிகர் ஆகும். ஸோ அலார்ம் சவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து கேட்கும். சரிங்களா? அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு சரிங்களா? அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் வந்து 1 × 10⁻⁹ ஸ்டாண்டர்ட் சென்டிமீட்டர் கியூப் பெர் செகண்ட். இந்த சென்சிட்டிவிட்டி இருக்கணும். ஃபார் ஹீலியம்க்கு. ஓகேங்களா? அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல. ஸோ இத நம்ம வந்து பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஹீலியம் டெஸ்ட் பண்ணும்போது. ஸோ இங்க யூஸ் பண்ணக்கூடிய கேஸ் வந்து சரிங்களா? ஹீலியம் கேஸ் யூஸ் பண்ணி தான் வந்து செக் பண்ணுவோம். அந்த டெஸ்டிங் வந்து நடக்கும். சரிங்களா? ஏன் ஹீலியம் கேஸ் யூஸ் பண்றோம்? அப்படின்னா, ஹீலியம் கேஸ் வந்து இன்னர்ட் கேஸ். சரிங்களா? அதே மாரி மாலிக்யூல் வந்து வெரி சின்ன சின்ன மாலிக்யூலா இருக்கும். ஸோ அதனால சின்ன மைக்ரோ லீக் இருந்தாலும், அது வழியா வந்து வெளியில வர்றதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஈஸியா வந்து வெளியில வந்துரும். ஸோ அதுக்காக தான் வந்து ஹீலியம் கேஸ வந்து சூஸ் பண்றோம் அந்த டெஸ்ட்டுக்கு.
சரிங்களா? இப்போ ஒரு டியூப்ல வந்து நம்ம வந்து ப்ரெஷரைஸ் பண்றோம் ஹீலியம் இத வச்சு. சின்ன மைனர் லீக் இருந்தாலும் சரியா? மைக்ரோ லீக் சின்ன உங்களுக்கு இடைவெளியில இருந்தா அதுலேருந்து வெளியில ஓடியாந்துரும். ஸோ நம்ம வந்து ஈஸியா வந்து கண்டுபிடிச்சோம். அந்த இடத்துல உங்களுக்கு லீக்ஸ் இருக்கு அப்படின்னு. ஸோ அதனால தான் இந்த ஹீலியம் கேஸ் வந்து யூஸ் பண்றோம். இந்த ஸ்டிஃபர் டெஸ்ட்டுக்கு. ஓகேங்களா? ஒவ்வொன்னா நம்ம வந்து பார்ப்போம். ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ இந்த ஸ்டிஃபர் டெஸ்ட் வந்து பண்றதுக்கு என்னென்ன ஃபர்ஸ்ட்லேருந்து என்னென்ன ஸ்டெப்லாம் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து இப்போ த்ரெட்டுன்னா எல்லாமே ப்ராப்பரா வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் எல்லா இதுவுமே வந்து ப்ராப்பரா வந்து எல்லா காம்போனன்ட் எல்லாமே வெல்டிங் எல்லாமே ப்ராப்பரா பண்ணிட்டாங்களா? எல்லாமே முடிஞ்சுச்சா? அப்படி எல்லாத்தையும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கணும். அதே மாரி அந்த ஏரியா எல்லாமே கிளீனா இருக்கா? அப்புறம் அந்த யூனிட் எல்லாமே ஐசோலேட்டா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் செகண்டு அது முடிஞ்சதுக்கப்புறம் என்னன்னா, ப்ரெஷரைஸ் பண்ணணும். அந்த காம்போனன்ட்ட ப்ரெஷரைஸ் பண்ணணும். ஹீலியம் கேஸ் யூஸ் பண்ணி. சரிங்களா? அந்த டெஸ்ட் ப்ரெஷர் வந்து பேஸ்ட் ஆன் த கஸ்டமர் ரெக்யர்மென்ட். சம்டைம் வந்து 1.1 டைம்ஸ் த டிசைன் ப்ரெஷர். இல்லைன்னா 1.25 டைம்ஸ் த டிசைன் ப்ரெஷர். ஸோ இந்த ரேஞ்சில வந்து நம்ம வந்து டெஸ்ட் ப்ரெஷர் வந்து நம்ம வந்து அந்த டெஸ்ட் ப்ரெஷர்ல நம்ம வந்து ப்ரெஷரைஸ் வந்து பண்ணணும். சரிங்களா? அந்த டெஸ்ட் ப்ரெஷர் எடுத்துட்டு பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து ப்ரெஷரைஸ் ஆயிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் சோக் டைம்னு ஒண்ணு இருக்கு. ப்ரெஷரைஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் டைம் வந்து நம்ம வந்து ஹோல்ட் பண்ணணும். ஸோ 30 மினிட்ஸ் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணணும். சரிங்களா? ஹோல்ட் பண்ணி வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாம வந்து இப்போ வந்து அந்த ஸ்டிஃபர் அந்த ப்ரோப வச்சு நம்ம வந்து எதுவும் லீக் இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ண போறோம். ஸோ ஸோ செக் பண்றதுக்கு முன்னாடி அந்த மிஷின் வந்து ப்ராப்பரா வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ அது பேரு கேலிப்ரேஷன் ஆர் ஸ்டாண்டர்டைசேஷன். சரிங்களா? ஸோ என்னன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஹீலியம் கேஸ் சிலிண்டர் எடுத்துட்டு வருவாங்க. அதில வந்து சின்னமா ஒரு ஹோல் போட்டுக்குவாங்க. சரிங்களா? அந்த அத வந்து உங்களுக்கு வந்து டேப் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அத ஓப்பன் பண்ணிட்டு, இந்த ப்ரோப் கொண்டு போய் வைக்கும்போது உங்களுக்கு சவுண்ட் வரும். ஸோ அப்படி சவுண்ட் வந்துச்சு அப்படின்னா, ப்ராப்பரா வந்து ஒர்க் ஆகுது. என்டையர் இந்த சிஸ்டமே யூனிட்டே வந்து ப்ராப்பரா ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அந்த மாரி சவுண்ட் வந்த உடனே சரி ப்ராப்பரா ஒர்க் ஆகுதுன்னு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சுருவாச்சு. ஸோ அதுக்கப்புறம் எந்த இடத்துல வந்து நம்ம செக் பண்ண போறோம் அப்படின்னா, அங்க போயிட்டு ப்ரோப வந்து அந்த டிஸ்டன்ஸ் அந்த அந்த ப்ராடக்ட்டுக்கும் ப்ரோபுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து லெஸ் தேன் 3 எம்எம்குள்ள தான் இருக்கணும். சரிங்களா? ஸோ அது அது இதுக்குள்ள தான் நம்ம வந்து இருக்கணும். நீங்க டச் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். சரிங்களா? ப்ராப்பரா ஸ்லோவா நீங்க வந்து அந்த ப்ரோப வந்து மூவ் பண்ணணும். சரிங்களா? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 டூ 5 சென்டிமீட்டர் பெர் செகண்ட். ஸோ இந்த இதில வந்து உங்களுக்கு வந்து நீங்க மூவ் பண்ணா வந்து போதும். சரிங்களா? ஸோ நீங்க வெளில பார்க்கணுமா, ஃபிளான்ஜ பார்க்கணுமா, த்ரெட் ஜாயிண்ட் பார்க்கணுமா, எல்லா இதுலயும் இதே மாரி தான் ப்ராப்பரா வந்து மூவ் பண்ணணும். ஓகேங்களா? அந்த இடத்துல உங்களுக்கு லீக் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரீடிங் வந்து சடனா இன்கிரீஸ் ஆகும். இன்கிரீஸ் ஆனதுக்கப்புறம் அலார்ம் சவுண்ட் வந்து வரும். ஸோ அந்த ஏரியால மார்க் பண்ணி வைக்கணும். மார்க் பண்ணிட்டு நம்ம வந்து நம்மளுடைய ரிப்போர்ட்ல வந்து மென்ஷன் பண்ணணும். இந்த ஏரியால வந்து லீக் இருக்கு அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து அந்த டிடெக்டர் யூனிட்டு. ஸோ அங்கருந்து உங்களுக்கு வந்து ப்ரோப்ல வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இந்த ப்ரோப வந்து அப்படியே ஸ்லோவா நீங்க வந்து மூவ் பண்ணிட்டே போணும். மூவ் பண்ணிட்டே போம்போது உங்களுக்கு லீக் இருந்தா காட்டும். சரிங்களா? ஸோ நம்ம வந்து என்னன்னா வந்து ப்ரெஷரைஸ் பண்ணிட்டோம். ப்ரெஷரைஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து செக் பண்றோம். ஏன்னா ஹோல் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து செக் பண்ணணும். 30 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வெல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வெல்டிங் ஏரியால வந்து லீக் இருக்கான்னு நம்ம வந்து செக் பண்றோம். சரிங்களா? வெல்டிங்கு, அதுக்கப்புறம் டியூபு ஃபுல்லா. இங்க வந்து ஃபிட்டிங் இருக்கு. ஸோ அந்த ஃபிட்டிங்லயும் நம்ம வந்து அந்த த்ரெட் வந்து கனெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ரிப்போர்ட். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம செக் பண்றோம். எவ்வளோ லென்த்து, எவ்வளோ ப்ரெஷரு, இங்க எவ்வளோ ப்ரெஷர் வந்து நம்ம வந்து குடுத்துருக்கோம். எத்தனை மினிட்ஸ் வந்து ஹோல் டைமு. ஸோ இது எல்லாமே வந்து ரிப்போர்ட்ல வந்து மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அ ரிசல்ட் NHLனா நோ ஹீலியம் லீக்
அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஹெச்எல்னா ஹீலியம் லீக்னு அர்த்தம். ஸோ இது வந்து நம்ம வந்து ரிசல்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதான் ரிப்போர்ட். ஓகேங்களா? அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லீக்கே இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ அப்படி லீக் இருந்தாலுமே 1 இன்ட்டு 10⁻⁻4 ஸ்டாண்டர்ட் சென்டிமீட்டர் கியூப் பர் செகண்ட். ஸோ இதுக்கு மேலே வந்து போயிடக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டாண்டர்டை வந்து நம்ம வந்து ரெஃபர் பண்ணணும் ப்ரொசீஜர் மேக் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்மி செக்ஷன் 5 ஆர்டிகல் 10, அதுக்கப்புறம் ஏஎஸ்டிஎம் E493, அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணி நம்ம ப்ரொசீஜர் வந்து மேக் பண்ணணும். ஸோ என்னென்ன ரெக்யர்மெண்ட்லாம் இருக்கோ ஸோ அதை எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணி நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் ப்ரொசீஜர் வந்து மேக் பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இதுக்கு வந்து அட்வான்டேஜ் இருக்குது அண்ட் லிமிட்டேஷன் இருக்குது. ஸோ அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா எந்த இடத்துல லீக் இருக்குது எக்ஸாக்ட் அந்த லொக்கேஷனை வந்து கண்டுபிடிக்க முடியும் ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து இதுக்கு வந்து வேக்கம் தேவையில்லை. ஓகேங்களா? அடுத்து வந்து பெரிய பெரிய அசம்பிளிஸுக்குலாம் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அதே மாதிரி இன்அக்சசிபிள் ஏரியாலையும் நம்ம வந்து செக் பண்ண முடியும். ஏன்னா நம்ம வந்து சின்ன ப்ரோப் தானே யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து அட்வான்டேஜ். லிமிட்டேஷன் என்ன அப்படின்னா ஸோ வேக்கம் மெத்தடை கம்பேர் பண்ணும்போது சென்சிட்டிவிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இருக்கும் இந்த ப்ரோப் மெத்தடில். அதுக்கப்புறம் இப்போது லொக்கேஷனில் வந்து விண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ரிசல்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஏர் மூவ்மெண்ட் வந்து ரிசல்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ நம்ம வந்து ஐசோலேட் பண்ணி ப்ராப்பராக ஏரியாவில் தான் வந்து செக் பண்ணணும், இந்த டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணணும். சரிங்களா? இதுதான் வந்து இந்த ஸ்னிஃபர் லீக் டெஸ்ட் பற்றி உள்ள எக்ஸ்ப்ளனேஷன். ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல டாப்பிக்கில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். Until bye bye. Take care. See you. Bye.